இது சரிப்பட்டு வருமா? என்னடா என் கூட வரது தயக்கமா இருக்கா? உடனே இந்த கேள்வி உங்க கூட வர்றதுனால யோசிக்கிறேன் நான். அப்படிலாம் இல்ல. இது சொல்லாம கொள்ளாம நாம ஊர் போவோம். போறோம். ஆ? தாலி கட்டிட்டேன்றீல, அப்புறம் எதுக்கு ஓடி போனோம்? அப்ப கட்டிட்டேன்னு ஒத்துக்கிறேன். இங்க தானே சொல்வீங்க, அதனால கேக்குறேன். இந்த அதெல்லாம் உள்ள சேஃப்டியா பின் குத்தி வச்சுட்டேன். எங்க தோல்வி அடிச்சிடும் அதான். சரி கிளம்புற வரைக்கும் நிக்க போறீங்களா என்ன? உட்காருங்க. கிளம்பலாம். வெளிச்சத்துலயா? நம்ம என்ன ஊர்ல எப்படி வீட்டுல போறதுக்கு பார்ப்போம். இப்பதான் மழை விட்டு இருக்கு. இங்க இருப்பார்ல டிரைவர்னா, அவர்கிட்ட பேசியிருக்க. அவர் வெளியே நிற்கிறாரு. அவர் எடுத்துட்டு போயிட்டு ஊரில் விட்டுருவாரு. திருப்பி வரும்போது மழை பெஞ்சு அவர் மாட்டிப்பாரு. மாட்டார் மாட்டார், பார்த்துட்டேன் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளான் போட்டுருக்கேன், வரலாம். கொடுங்க பேக், நான் மாட்டிக்கிறேன். ஒன்றும் வேண்டாம், அப்போ நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். புரியுதுல்ல? புரிஞ்சது புரிஞ்சது. இப்போ போலாமா? போலாமே. நம்பி வரல. கொஞ்சம் அப்படியே கேட்க கூடாது, போறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ சரி போலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம் உங்க கூட வரும்போது? இது என்னது இது? ஒரு பிரிட்ஜு. சரி காணோம். சரி வா, அந்த பக்கம் போயிட்டு அடுத்த கதை பேசு. சரி. நம்ம ஏரியானா பள்ளமேடு தெரியும், இங்க தெரியலையே. கால் கிட்ட தண்ணி இருக்கு, பொறுமையா எடுத்து வை, தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து வை. ஓகே. இருக்க மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தண்ணியும் ஏறுது. இந்த 2 ஊர் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நீந்தி அப்படியே போயிட்டு வச்சுக்கோயே. சின்ன சின்ன ஷேர் ஆட்டோ அப்படி போயிடலாம். என்ன ஆ பயமா இருக்கா? இல்ல. நான் இருக்கேன்ல. ஓகே. சேட்டைக்கும் அளவே இல்லைல்ல. அதெல்லாம் சரிதான். எப்படி ஓடிச்சுங்க? ஓடினாதான் ஆச்சு. அது என்னவோ சரிதான். அப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதான். சார் ஒருத்தர் நல்லது கேட்டதுல இன்னொருத்தர் கண்டிப்பா இருக்கணும். யார் எங்க இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கும் போது அப்ப அவங்க பக்கத்துல அவங்க இருக்கணும். அப்படின்னா கஷ்டம்தான். அதான் எப்படி கேன்சல் ஆயிடுன்ற மாதிரி தான் தகவல் வந்தது. நான் அவங்ககிட்ட சொன்னேன். அந்த முடிவெடுத்து என்கிட்ட சொன்னான். சரி ரோட் மேப் நான் தான் பண்ணி கொடுத்தேன். எங்க ஃபிளாட் இருக்கு, எங்க இது இருக்கு அப்படின்னு பார்த்து போறதுக்கு. கூட்டுக்கலவாணி அவன் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தான். 3 வழி இருக்குடா, இது எது சேஃபு? ஏன்னா இப்போ தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் மழை தான் சொல்றாங்க. ஆளுங்களை வச்சு விசாரிச்சு சொன்னேன். அது வழியா போனா நாளைக்கு சாயந்தரமே ரீச் ஆயிடும். ரிசப்ஷன் ஃபுல்லா அங்கே இருக்கலாம். நடுவில் புயல்லையும் பிரேக் ஆகி அது மாதிரி நின்னா வண்டி கரெக்டாக கிடைக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தான் பிரச்சனை நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துப்போம். சும்மா போய் தூங்குறேன். ஆமா தூணும். நாங்க 2 பேர் தூங்குறோம், 2 பேர் தூங்குவோம். என்ன? என் நாத்து என் தங்கச்சியோட தான் தூங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறமா என் தங்கச்சி குடிச்சிருவாளே. நைட் போய் தூங்குங்க. மம்மி என்ன பண்ற? தண்ணி அதிகமா இருக்கு, நீ நடந்துக்க மாட்டேன். இதுக்கு எல்லாரும் பத்து சிரிக்கிறதுக்கு காலு புரியுதுல. இவ்வளோ நேரம் நடந்தீங்கன்னா அங்கே அடிப்பட்ட இடம் இல்லை. இதெல்லாம் ஆரம்பிச்சு நான் விட்டுட்டேன். இப்போ முட்டிக்கிட்டெல்லாம் இருக்கு, வேண்டாம். நானே வேண்டாம். தூக்கு, இறக்கி விடுங்க. சிறுபிச்சு கால் தூக்கு. என்ன கடை அப்படி நின்றுடலாமா? இதுக்கப்புறம் இந்த ஊர்ல மழைலாம் ஜாஸ்தி, நிற்க கூடாது. நம்ம நீ நினைச்சு போயிடலாம், பயப்படாது. கஷ்டமா இல்லை என்ன தூக்கிட்டு நடக்க? காலை தூக்கணும், தூக்கதே நீ நானே கூடாதுன்ட்டு. அது இப்பெல்லாம் பண்ணி சரிப்பட்டே வர மாட்டேன். மம்மி காலை நினைக்காத கேட்கல, நான் என்ன பண்ணிட்டோம் அதான். அது சரி. வா, அந்த போயிட்டா தண்ணி கம்மியாயிடும், அந்த மழை கம்மி. தூரம் நடக்கிறீங்க, லிஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வலிக்கல? ஆச்சா ஆச்சாவா? ஆச்சாதான். நடங்க. தண்ணி அதிகமாக்குது. நான் பாத்துக்கிறேன், எனக்கு நம்புறல. அம்மே என்னை தூக்கிட்டு வேற நடந்திருக்கு, டயர்டா இல்ல? அதெல்லாம் இல்லை. குளிர்தா? சேச்சா அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன். ஏடி ரெஸ்ட் எடு. வலிக்குதா? தூக்கிட்டு வந்தா எனக்கு ஏன் வலிக்க போகுது? சரி அப்படி பஸ் ஸ்டாண்ட் கணிக்கலாம்னா கொஞ்சம் மழை விடட்டும். ஓகே. எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்களா? 2 வாட்டி போட்டேன், பெல் போஸ்ட் எடுக்கல. ஸோ நடந்துட்டு இருக்காங்க, கவனிக்கலன்னு தெரியுது. மெசேஜ் மட்டும் போட்டேன், எங்க இருக்கீங்க அப்புறம் மெசேஜாவது பண்ணுங்க, நான் எழுதும் போது பார்க்குறேன் தூங்கிடுவேன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாம இருக்காதீங்க மெசேஜ் போட்டுவிட்டேன். இதான் நானும் அவளுக்கு பண்ணேன். ஆனால் நான் கால் போடல, மெசேஜ் மட்டும் பண்ணேன். சரி தூங்கலாமா? தூங்கலாம் வாங்க. ஓய் என்ன? யார் பார்க்குறா? என்ன சொல்றப்பட்டும் ஜாலியா இருக்கு, இப்படிலாம் போனதே இல்லைல்ல. பிடிச்சிருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இடிக்க போய்ப்பவங்க எங்க அவங்க? நான் தெரியாதுப்பா, என் புருஷன் கூட இருக்காரு, ஆனால் ஜாலியா இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. அது இருக்கு, அவங்க போய் நிற்கலாம்.
இது ஸ்டாண்டுன்னு பேரு. சாரல் அடிக்குது. ஆமா, அதுக்கு நடந்தே போயிடலாம். நம்ம சொல்லவா ஓகே. அங்க புருஷன் எப்படி இருப்பான் என்னன்னா இல்லாம தூங்குறத பத்தி என்ன சவுண்ட் அது? யாரு இருக்கணும் யாரு இருக்கிற பத்தி தூங்குனா கும்பகர்ணியோ இவ. இதுக்கு மேல பண்ண கையில் எழுதுவாங்க. நம்ம நேரில் போய் எழுப்புறதான் விஷயம். ஏய் புடாடி, ஏய் யூசடி, கும்பகர்ணியா பத்தாலும் பண்ணிருக்கேன். இன்னும் எவ்வளவு புண்ணியம் வேண்டி இருக்குமோ? கல்யாணம் நல்ல புண்ணியம் போல இருக்கு. இருக்கா இருக்கா இல்லாம எதுவும் பண்ணாம எந்த மாட்டாலும் கத்திராரு கத்திராரு கத்திராரு. இங்க என்ன பண்ற? எப்பவுமே வரல. அவனால எழுத போட்டு தூங்கிட்டான். இதுக்கு பேசிட்டு இருக்கோம். ஒன்றுவேன். உன் தங்கச்சி தெளிவா சொல்லிட்டு போயிருக்கு, உன் கூட தூங்கவே கூடாதுன்னு. இதெல்லாம் என் தங்கச்சி விவரம். என் மேல அவ்வளவு நம்பிக்கை போல என் தங்கச்சிக்கு. நீ பேசுற பேச்சு அப்படி, அதனாலதான் உன் தங்கச்சி விவரமா இருக்கு. ஏய் வா, சரி, தூக்கிட்டு போயிடும் பாத்துக்கோ. பத்திரம் பாத்துக்கோ. வாயை பத்திரும் பாத்துக்கோ. உனக்கு கொன்று ஓடிடு. உன் தங்கச்சி தெரிஞ்ச போட்டு தள்ளுவா. என் தங்கச்சி மேல போய் அதை பாத்துக்கலாம். அப்ப உனக்கு இஷ்டம் இருக்குல்ல? எனக்கு இஷ்டம் இல்ல. உன் புருஷனை பார்த்தா பரிதாபமா இல்ல? பிரச்சனை வந்தா என் நாத்தி கிட்ட அடி வாங்க வேண்டியது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. பாத்துக்கிறேன் வா. அதே தான் சொல்லி வர பாத்துட்டு தான் இருப்ப. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி தண்டிக்காத. ஆனா பெருமையா இருக்கு. ஒரு போலீஸ்காரன் கெஞ்சினாரு. அவளை போலீஸுக்கு தெரியும்ல. அவனை கத்தனன்னு வைய, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. தெரிஞ்ச வரமாட்டேன் நமக்கு. முறைச்சு கெஞ்ச வரலப்பா. கெஞ்சி பாக்கலாம். பணியாம வரமாட்டேன் போல இருக்கு. நமக்கு பணியா வரலையே. இதெல்லாம் என் மாப்பிள்ள தான் எக்ஸ்பெக்ட். என் மச்சான் என்னமா கெஞ்சிடுறான். அது நமக்கு வரமாட்டேன். என் தங்கச்சி கிட்ட வருது, பொண்டாட்டி கிட்ட வரமாட்டேன். ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அவகிட்ட மட்டும் தான் அது வரும். அது உங்க அம்மா மாதிரி இருக்கால, அதான் கரெக்டா? தெரியும் தெரியும். நீங்க எவ்வளவு அம்மு அம்முன்னு கூப்பிடுறீங்க. உங்க அம்மாவை நீங்க அம்மு தானே கூப்பிடுவீங்க. நீங்க நோட் பண்ணிருக்க. ஐயோ, எனக்கு தூக்கம் வருது. ஒழுங்கா வந்துருங்க. மாட்ட மாட்டேன், நான் மாட்டிப்பேன். அவர் எவ்வளவு காண்டா இருக்காங்க. இப்ப தெரிஞ்சதுன்னா இங்க இழுத்து போட்டு அடிச்சிருவாங்க அவங்கள. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வந்து தொலைகிறேன். அவங்க திரும்பி பார்த்தா நான் மாட்டிப்பேனே. அது நீ இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு வர. நீ வா. ப்ளீஸ் மூல. அடி. சரி சரி, வரேன். சரியா பரவாயில்ல. இதுக்குதான் என்ன நடம் கேட்டீங்களோ நினையாம இருக்க. இதோ லைட்டா குளிர்னு கட்டி குடிச்சா இது ஒரு குத்தமா? சும்மா சொன்னேன். நீங்க திட்டதெல்லாம் திட்டியா சும்மா சொன்னீங்க. நீங்க கூட கொஞ்சம் நல்லா மிதிங்களா. நான் நிக்கிறது மிதிக்கிற மாதிரி இருக்கு. ஏறி நின்று நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு கட்டிட்டு வா, சண்டை போட. என்ன பாசமா பேசுற? ஒன்றும் வேண்டாம் பாசம். கொஞ்சம் மழை விட்டு ஒன்றா இருக்கலாமா? உங்களுக்கு தான் இல்லை தூக்கிக்கிறேன். வலிக்கலம்மா. என்ன தூக்கி நடக்கிறது நீங்க தான். உங்களுக்கு வலிக்கல? அதெல்லாம் வலிக்கல. இது நல்லா இருக்குல்ல? இருக்கும் கேடி விடு. கொஞ்ச நாள் ஆயிடும். கொஞ்சம் போயிட்டு கிளம்பலாம்ல? மழை கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இப்படி போயிடலாம். வலிக்கும் போது சொல்லு. சொல்றேன் பட்டு, பயப்படாத பட்டு. கூப்பிட்டு பயமா தான் பிச்சு லூசு புருஷா பார்த்துட்டு என்னடா? ஒன்றும் இல்லை, பிடிச்சிட்டு இருக்கா பாரு. இருக்கே ஒரு பத்திரமா பார்த்துக்கிற புருஷன் கிடைக்கிறத வரம் தான். இதுவும் நல்லா தான் இருக்கு. கயல் கயல்மா, என்ன பண்றீங்க? என்ன கேட்டா, நான் உன்னை நைஸா இருப்பான்னு வந்து பார்த்தா அவளை காணும். நீ தான் இருந்த, அதான் அவன் கொடுத்துட்டேன். திரும்பி பார்த்தாங்க அவனை காணும். இங்க வச்சுக்கிட்டு இதுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போல. அது உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் இருக்காங்களா? அப்போ நீயே சொல்வது சின்ன புள்ள விளையாடுறதா விளையாடணும். இருக்கும்போது என்ன பண்றானோ அதே சட்டை தான் இல்லாத போது அவன் பண்ணுவான். அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதே சரிதான். என்ன கிட்டலாம் உழையிடுவான்னு வச்சுக்கோங்களேன். பேர் வளருது இல்ல, நம்ம கிட்ட மறைக்காம சொல்றது. இது 2 கல்லூரி மங்க அவன் சொல்லவே மாட்டாங்க. மூட்டை என்ன சொல்லவே மாட்டான். அதனால தான் பயமா இருக்கு. என்ன பயம்? இவன் ஃபர்ஸ்ட் வளக பிடிச்சிட்டு கல்யாணம் வச்சிருவானு தான். உண்மையாதான் சொல்றேன். மாமா பத்திலாம் உனக்கு தெரியாது. அது மாதிரி ஏதாவது நினைச்சு வச்சுக்கோ, வெட்டி போடுவாரு, தவிர கட்டில கொடுக்க மாட்டாரு. வேற ரகம் தெரிஞ்ச அந்த பசங்க என்ன பண்ணல. அதனாலதான் அவ சொல்லிட்டு போனது தெளிவா புரியுதா? ஏதோ சந்தேகம் வரவே அப்படி சொல்லிட்டு போனோம். ஏன்னா அவளுக்கு எங்க மாமா லட்சணம் தெரியும்ல. சரி, அவகிட்ட பேசுறது. உனக்கு தெரியாம இருக்கு. தனியா மீட் படிச்சிருக்கான், தனியா தான் இருக்கான் வீட்டுல. ஆமா, இதை பத்தி பேசியாகும். பிரச்சனை இல்ல, இவங்க ஒன்னா இருக்கிறது அதெல்லாம். ஆனா அந்த மனுஷனுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அத்தனை கல்யாணத்தை நிறுத்திடுவார். கேரக்டர் சரியில்லை சொல்லிட்டு நிறுத்திடுவார். புரியுதா?
இவ ஏதோ பேசி ஏதோ பண்ணி பண்ணி வச்சிருக்கா, அதனாலதான் சொல்றேன். அப்புறம் ஆசை வச்சுட்டு பிரியக்கூடாதுல்ல. இதுடா அவர் 2 3 வருஷத்துல பார்த்தேன் அப்புறம் தெரிஞ்சிச்சு அவர் அச்சனும் நான் பாத்துக்கிறேன். நான் நாத்துக்கிட்ட பேசுறேன். அடுத்த கதை நமக்கு இருக்கு, வா நம்ம கதை கண்டினியூ பண்ணலாம். சாரி, எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. கூப்பிடுறதும் புருஷன். அதனாலதான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. வேற எவனாவது இருந்தா கட்டே தச்சிக்க மாட்டேன். வாய்டி வாய். இதான் சொல்றேன், புருஷன் கூப்பிட்டதுனால தான் பதில் சொல்றேன். வேற எவனாவது கூப்பிட்டு அவன் மண்டையை பிளந்திருப்பேன். சரி, கொஞ்சம் கருணையை காட்டு. அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் நியாயம் அது பாடுறா. இருக்கோ அப்புறம் மட்டும்தான் அலோடு. இவங்களெல்லாம் ஏ? இல்ல, குட் நைட். அட்லீஸ்ட் இங்கேயோ தூங்கலாமா? நீ தூங்கிக்கோ. கை போட்டு மணி இப்படி மாடி அப்புறம் பார்த்துக்கிறேன். பாக்குறேன். எனக்காக என் ஆசைக்காக நீ இவ்வளோ பண்ணிய பட்டு இவ்வளோ நடந்து வரதை பாரு. அந்த பேக் கூட எனக்கு கூடல நீ தூக்கிக்கிறேன். குட்டி கிடக்கு குட்டியா வேண்டாமா சரிங்களா? வேண்டாம், உனக்கு வேணுமா கேட்டேன். வேண்டாம், போகலாம். வைக்கா ஜாலியாக இருக்கு. இருக்கீங்க. சரி நின்னது போகலாம் போகலாம் வாங்க. சரி சரி போலாம். நீ மாட்டி விட்டாத. ஏய் பேச டைம் அது. பயமா இருக்கு, அவங்க திரும்பி திரும்பி பார்த்தாங்கன்னா எனக்கு தப்பா நினைப்பாங்கல்ல. ஒன்று என்ன ரொம்ப மிரட்டுற பாத்துக்கோ. மரியாதை மற்ற மூணு மட்டும் தான். ஆமா, மத்தவங்க மரியாதை கொடுக்குறாங்க அவ்வளவுதான். தனியான எதிர்பார்க்க தம்பி. ஆனா உள்ள பொண்ணு எனக்கு ஓட்டுன வரைக்கும் போதும். கூட பெஸ்ட் நாங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்ல போறேன். அதானே சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். நான் தான் மேலே கொடுத்துட்டு இருக்கோம். மோன விடு. சரி இல்ல பொறுக்கி பிச்சு விடுவேன். வேண்டாம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா. ஓகேம்மா. ஆமாம், எனக்கு நடந்துகிட்டே இருக்காரு. எங்கன்னா உட்கார வைக்கிறோம், நமக்கு வலிக்குன்னு தான் உட்காருவார். இல்லைன்னா பத்திரமா கூட்டு போய் மட்டும் தான் யோசிப்பார். அவர் வழி யோசிக்கவே மாட்டார். எங்கன்னா மழை இல்லாத இடமா பார்த்து உட்கார வைக்கிறேன். வலிக்குதுன்னா தான் உட்காருவார். பரவாயில்ல, ஒரு லாரி வந்ததுனால தப்பிச்சோம்ல. அவங்கள கூட்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி போகணும்? அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் போகலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ பஸ் எல்லாம் கிடைக்கும், பார்த்து போய்க்கலாம். ஓகே. கிலோமீட்டர் நடந்துட்டு தாங்கும். தூக்கிக்கவா? பூச்சி பயப்படாத. லவ் யூ. லவ் யூ டு குட்டிமா. அப்புறம் போகலாங்க. கரெக்டாக விவரம் ஆயிடு. அப்படித்தான். இன்னும் 3 கிலோமீட்டர். ஓகே ஓகேம்மா, என்னை பற்றி யோசிக்காதீங்க, போகலாம். என்ன பற்றி பார்க்கலாம். ஓகே. என்ன அங்கே சீட் இருக்கே, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? வலிக்குதா? குளிக்கிறது உட்காருவேன். ஆமாம். சரி வா. ஓகே. இதுதான் உட்கார்றது. சார் ஈரமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? சில்லுன்னு இருக்கும்ல, உனக்கு எதாவது வந்துச்சுன்னா? எல்லாரும் மழை நினைச்சிட்டு வந்தோமே, அது இருந்தாலும் வேண்டாம். உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு பார்த்தா இதுலயும் வச்சுக்க நம்மள வச்சுக்குது. இல்ல யாரு? நீங்க உட்காருவீங்க, கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே இருக்கீங்களேன்னு பார்த்தா சரி, அதுக்கு தான் உட்காரணும்னு. அப்போ உனக்கு கால் வலிக்கல? பாதி நேரம் உங்க தோல்ல தான் இருந்தேன். எனக்கு ஏன் வலிக்க போகுது? உங்க லாரியில கூட கொஞ்சோண்டு தான் இடம் இருந்துச்சு, அதுல நான் தான் உட்காந்து நின்றுட்டு தான் வந்தீங்க. உட்காருங்கன்னா கேட்கவே இல்லை. சுற்றி அந்த மூட்டை, அது வர பழம் மூட்டை, அதில் உட்காரவும் முடியாது. அப்போ உங்களுக்கு வலிக்காதா? பரவாயில்ல, அந்த லாரி வந்ததுனால ஒரு 30 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். ஏன் அந்த மாட்டு தாத்தா கூட தான். ஆமாம், அதனால ஒரு 7 கிலோமீட்டர். குட்டி குட்டி வண்டிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிடாயிடுச்சுல. அந்த மழை பெய்ஞ்ச இடத்த தவிர இது எல்லாம் ஓகே தான். ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. காஃபி குடிக்கலாமா? அந்த பக்கம் தான் கடை இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். கடையில இருந்து குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி போடலாமா? எல்லாமே வாங்க போகலாம். என்ன எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் குடிங்க. 1/2 வேணும். ஏடி 1/2 தான் வேணும். சரி. சரிக்கா, இல்லடி பட்டோ. ஏதாவது வேணுமா? வேண்டாமா. பேக் எங்க? அங்கே ஒரு சார்ஜர் பாயிண்ட் இருந்துச்சா, அங்கே தான் சார்ஜ் போட வச்சிருக்கேன். பேக் மேலே வச்சு போட்டிருக்கேன். எந்த போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். 10-25 ஆச்சுன்னா கூட திருப்பி நம்ம ரூம் போகிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும்ல. சரி, அப்புறம் சொல்கிறதெல்லாம் போகலாம். சரி குடிங்க.
புரிந்தது புரிந்தது. நிச்சயமா போதுமா? வேற எதுவும் வேண்டாவா? வேண்டாமா? என்ன யோசிக்கிறீங்க? இங்க அந்த பக்கம் ரோடு இருக்குல்ல, அந்த பக்கம் போனா 2 3 ஷேர் ஆட்டோ போகுமா. சரி. அது அவங்க வேலையாளுங்க ஏற்றிட்டு போய் இறக்கி விடுறோம். ஒரு 5 கிலோமீட்டர் போகுது. ஓகே. அங்க ஒரு டிப்போ இருக்கும், அங்க இறக்க சொன்னாங்க. ம். அங்க இருந்து தமிழ்நாடு பார்டருக்கு ஒரு பஸ் இருக்கும், அது ஏறி நம்ம போய் தேனியில் இறங்கிடலாம். எங்கி பஸ் இருக்கு? ஆமா. அப்புறம் அங்க இருந்து எனக்கு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அப்போ வா கிளம்பு. இது பண்ணிட்டு பேக் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. கேட்டு போலாம். ஓகே. சூப்பரா இருக்குல்ல, யாரும் ஏறல. அதெல்லாம் சாப்பிட்டு கூட்ட உட்காந்துட்டீங்க. ஏன் உட்கார கூடாதா? உட்கார எடுத்தவங்க உனக்கு இல்லாத ஒண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? 10 மினிட்ஸ்ல அந்த டிப்போ வந்துடும். ஓ, ஓகே ஓகே. வெயில பத்தி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. 1 வீக்கா வெயிலுன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கல. ஆமா, வெயில் அடிக்குது, அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. குளிரதான் செய்யுது. என்ன பண்ண? அப்புறம் கொண்டு திரும்ப அந்த பக்கம். நான் என்ன பண்ணேன்? மற்றெல்லாம் வீட்டில் சொல்றேன். ஓகே ஓகே. ஏய் போலீஸ்காரா, சொல்லிருங்க அவங்க. இது தாத்தா வீட்டு சாப்பிட கொண்டு கூட ஏமாத்திட்டாங்க. கேட்டா இல்ல அவங்க சாப்பாடு வேணாட்டாங்க, அவங்க தூங்க போறாங்களாம் அப்படின்னா. சரி காலை டிஃபன் போட பார்த்தா வரல. என்ன கதை விட்டுதுங்க? வேற எதுவும் சொல்லு. தாத்தா. இந்த தாத்தா ஒருத்தர் ஏதாவது சொல்லுங்கடா, என்ன தானே பிரச்சனை? என்ன சண்டை போட்டுச்சிங்களா? வீட்லயே இருக்குங்களா? ரூம்லயே இருக்கா? ஏன் அதை அனுப்பி வைக்கலன்னு கோவமா இருக்கா? 2 பேரும் சண்டை போட்டுக்கினாங்களா என்ன? இல்ல குழந்தை வருத்தத்துல? பயப்படுறாங்கடா, சொல்லிடுங்கடா. சொன்னா என்ன பயப்படுவாங்களே? பரவாயில்ல, சொல்லிடு. இல்ல தாத்தா, சொல்லுங்க. அவங்க நேத்து நைட்டே சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த மழையில எப்படி? எப்படியாவது அவளை கூட்டு போறேன்ட்டு அவன் கூட்டு போயிட்டான். உங்களுக்கு திமுரு தானே? இல்ல மம்மி, ஏய் எல்லாம் விளையாட்டா பண்றீங்க, இது விளையாட்டா உங்களுக்கு? இதுல என்ன விளையாட்டு இருக்கு? அதானே அவங்க வந்து நிலம் எப்படி சரிஞ்சு போய் கிடக்குது, மழை எப்படி பெய்யுது, அவங்க வந்து சரி பண்ணவே இல்லை. இந்த ரோடெல்லாம் எப்படி போவாங்க? இன்னும் மழை விட்ட பாட காணும், புயல் போன பாட காணும். ஏதுல வேற இடத்துல அறிவு இல்லையா உங்களுக்குலாம்? கும்பல ஓடி போலான்னு கேட்டோம்னா என்ன பேச்ச மொத்தமா நான் வாங்கி கட்டுறேன். போலீஸ்காரா பேசிட்டா. இல்ல அவர் ரொம்ப வருத்தமா இருந்தான்ட்டு. வருத்தமா இருந்தா பண்ற காரியமாடா இது? கிடக்கு ஒன்னாச்சு, என்னடா பண்றீங்க? காலைல வரைக்கும் பேசணும்யா, சேஃபா தான் இருக்காங்க. சேஃபா இருக்கிறதாப்பா சொன்னாங்க. இன்னும் 2 ஹவர்ஸ்ல எப்படி தமிழ்நாடு பார்டர் வந்துருவாங்கப்பா. நியாயம் பண்றீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. இருக்கு போன் போட்டு போக மாட்டேங்குது. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தம் அது வேறையா? இல்ல, தமிழ்நாடு பார்டர் வந்தோடனே கேப் வச்சிருவேன்ட்டான். அதுல போயிட்டு சார்ஜ் போட்டு பண்றேன்னு சொல்லியிருக்கான் கேப்ல இருந்து. தமிழ்நாடு பார்டர் வந்தோடனே ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிட்டு சார்ஜ் போட்டு அங்க கார் வச்சுட்டு தான் வருவேன் சென்னைக்குன்னா. ஸோ அப்ப பண்ணுவான். இது நினைச்சது தேவையா? ஜாலியா இருக்கும் போலே. அக்கா மட்டும் பேர் அட்வென்ச்சரான ட்ரிப் போயிருக்காங்க. அதானே மாமா எங்கேயும் கூட்டு போயிருக்கலாம்ல. என்ன கூட்டு போனதுக்கே இங்க புளிய கரைக்குது, இதுல இன்னொன்னு வேறையும். அவளே முன்னாடிதான் இருக்க, எட்டி ஒரு முட்டைன்னு வையேன். மம்மி நாங்க உண்மையை தானே சொன்னோம். முஸ்தி எப்ப போனா என்ன போனானே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கும், அவ இருக்காள், இதெல்லாம் அவதான் பண்ணிருப்பா. எனக்கு தெரியும், முழுக்க முழுக்க அவன் மட்டும் தான் காரணமா இருப்பான். அவன் தான் அதுக்குதான் அவன் போயிருப்பான். பாவம் வந்தா அடம் பிடிச்சாலே மாறிடுறானே. அவன் கேட்டிருப்பா, வேற வழி இல்லாம கூட்டு போயிருப்பான். தங்கச்சி நல்லா இருக்கா? பாருங்க மம்மி, இந்த ஐடியா கொடுத்துதான் வந்தோம், கூட்டு போனதான் வந்தோம். சும்மா சொல்லாதீங்க. சும்மா தங்கச்சி சொல்லாதீங்க. என்ன நம்பி பாக்குறீங்க? நீங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண இல்ல மாமா, நீங்க அரசு பண்ணுங்க. போதும் எல்லாம் ஓட்டுறீங்க, நான் உண்மையா சொன்னேன். உண்மையே இருந்தாலும் நீங்க தங்கச்சி பக்கம் வர மாப்பிள்ளை பக்கம் தானே நிப்பீங்க. போதும் என்ன ஓட்டுனது. அவ உண்மையே சொல்றா. போதும் நீங்க அடிச்சுட்டு இப்படி ஏமாத்துறது. இப்ப நேற்று சாயந்தரமே அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமாயா. நைட்டெல்லாம் எங்க தங்குறாங்க? அதெல்லாம் எதுவுமே தெரியாது, வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கான். வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஆமாயா. என்னமோ பண்ணுங்க, வயசு வேகத்துல என்னவோ பண்றீங்க. பெரியவங்களா எதுக்கு இருக்கும்னு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு போலன்னா அவ நிஜமாவே ஒத்துக்கிறேன்டா, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துருச்சுங்க. அதுங்க கூடவே அவ இருந்துட்டா. எனக்கு புரியுது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலையே. நமக்கு போக முடிஞ்ச இருந்து போகாம இருந்தா பரவாயில்ல. எனக்கு 3 மணி அந்த ஃபிளைட்டுமே கட் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு மழை இருக்கு, தமிழ்நாட்டு பார்டர்லயும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாங்க. அப்ப தேனி போற வழி எல்லாமே மழையா தானே இருக்கும். நீங்க சொல்ற தேனிக்கே போனா கூட ஊர் தானே, அது கார்ல போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மழை இல்லைன்னா அவன் ஃபிளைட்ல கூட கூப்பிட்டு போயிடுவோம். எல்லாத்தையும் விளையாட்டா பண்றீங்களா நீங்க? நீங்க விளையாட்டா பண்ணுவீங்க, அதெல்லாம் ஒத்துக்குறோம். இதெல்லாம் தேவை அந்த புயல்ல? என்னாச்சும் ஏதாச்சும் படப்படன்னு இருக்குல்ல. பார்டர் வந்துட்டு பண்ணுவான் மாமா, பயப்படாதீங்க. இதுதான் ஆசைப்படுறது கோஷ்டியே இல்ல. கலவாதீங்களா? இது கூட சொல்லுங்க என்கிட்ட. இல்லம்மா, நீங்க பண்ணுங்க, நீங்க வந்ததுல இருந்து அவளுக்கு நான் தேவையே இல்லை. இருக்கட்டும். அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, இந்த வயசுல இதெல்லாம் பண்ண முடியும், பண்ணட்டும். நம்ம வயசுல எப்படி இந்த சொல்ல பண்ண முடியும்?
அதுக்கு நேரம் காலம் இல்லையா? எதிர்பாராத நேரத்துல பண்றதுக்கு பேர் தான் அட்வென்ச்சர். எப்பவுமே பண்றது இல்ல 4 நட்சத்திரோட பார்த்துட்டு போனா அது அட்வென்ச்சரா இருக்கும். அது பிளான் போட்டு பண்ற ட்ரிப்பா இருக்கும். ஆமால சரி, நம்ம கரெக்டா கைட்டு விட்டு போயிட்டோம். அவன் மட்டும் என்ஜாய் பண்றான். கோவில் போயிட்டு உனக்கு இது கூட்டு போகணும்னு தோணிருக்கா? அப்புறமா ஏய், இத்தனை வருஷம் இருந்த ஒரு நாள் இது கூட்டு போயிட்டியாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் வாங்கி கொடுப்போம் போது திட்டு. எந்த பொண்டாட்டி நீங்க ரூமுக்கு வந்தா கை காலை உடைச்சிருவேன். நான் அதிகமா கூட படிக்க போறேன். ஏய் போடா போடா. நல்ல தம்பி, நல்ல குடும்பம், நன்றி.